மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக, ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. ஹொசூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. M13 ஆவளம்பள்ளி ஹட்கோ, ஸ்டேட் பேங்க் பின்புறம், அத்வைத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அருகில், பாகலூர் ரோட், ஹொசூர். தொடர்புக்கு 9842722500 9842713500. திருப்பத்தூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. 88/3 காந்தி ரோட், GH எதிரில், திருப்பத்தூர். தொடர்புக்கு 7448811500 9842722500. இந்த சின்னத்திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்று சின்னத்திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள், என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும் அவருடைய கணவன்மார்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். 1875 சித்த வைத்தியம் நாங்கள் ஆரம்பித்து நடத்தி வந்துட்டுருக்கோம். 206 வருடங்களாக. இந்தியாவுக்குள்ளே காலடி எடுத்து வச்சது ஆங்கில மருத்துவம் 1925. இதில் என்ன ஒரு பெருமை அப்படின்னாக்க, முதல் இந்த ஆங்கில மருத்துவம் ஆரம்பிக்கப்பட்ட சமயம் 1925 LIM அப்படிங்கிற ஒரு டிகிரி ஆரம்பித்தாங்க. LIM என்ற மருத்துவ படிப்பு ஆரம்பித்தாங்க. அந்த மருத்துவ படிப்பில் எங்கள் குடும்பத்தினுடைய வாரிசுகள், மூதாதையர்கள் கிட்டத்தட்ட 6 பேர் 1925 LIM அப்படிங்கிற டிகிரி ஆரம்பிக்கும்போது, மருத்துவ படிப்பு ஆரம்பிக்கும்போது அதில் சேர்ந்து மருத்துவராக வெளியே வந்தாங்க. GCIM அப்படிங்கிற படிப்பு பார்த்திங்கனாக்கா 1925 எங்கள் பெரியவங்க 6 பேர் LIM அப்படிங்கிற மருத்துவ படிப்பை படித்து முடிச்சிருக்காங்க. அதே போல் 1947 GCIM அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்திங்கனாக்கா எங்கள் குடும்பத்தினுடைய வாரிசுகள் கிட்டத்தட்ட 8 பேர் எங்களுடைய முன்னோர்கள் அதில் படித்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி படித்து முடிச்சதில் இதற்கு அடுத்த படிப்பை பார்த்திங்கனாக்கா இந்த LIM இந்த GCIM படித்து முடித்ததில் இந்த GCIM படித்து முடித்தவங்களுக்கு மட்டும் என்ன ஒரு பெரிய பெருமை தமிழ்நாட்டில் அப்படின்னாக்கா, அவங்க படிச்சுக்கிட்டு வரும்போது ஆங்கில மருத்துவம் முழுமையும் படிக்கணும். அது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னாக்கா, சித்த வைத்தியம், ஆயுர்வேதம், யுனானி, இதில் 3 படிப்பில் ஏதோ ஒரு படிப்பை எடுத்து அவங்க ஆங்கில மருத்துவம் படிக்கணும், இந்த சித்த வைத்தியத்தையும் படிக்கணும். அப்போ அது படித்து முடித்தா தான் அவங்க மருத்துவராக வெளியே வர முடியும். அந்த மாதிரி காலகட்டம் அந்த காலகட்டம். எப்போ? 1947. இந்த 47 பார்த்திங்கனாக்கா இந்த படித்து முடித்தவங்களுக்கு அடுத்தது எங்கள் குடும்பத்தினுடைய வாரிசுகள் MBBS படித்தவங்க
கிட்டத்தட்ட 170 பேர் எங்கள் குடும்பத்தினுடைய வாரிசுகள், 170 பேர் எங்கள் குடும்பத்தினுடைய வாரிசுகள் தமிழ்நாட்டில், உலக நாடுகளில் எல்லா நாட்டிலையும் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து எம்எம்சியில் படித்து முடித்தாங்க என்னுடைய சகோதரிகள். படித்து முடித்த 2 பேரும் அமெரிக்காவில் பெரிய சயின்டிஸ்டாக 29 வருஷமாக அங்கே வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க கணவன்மாரோட. அவங்க கணவன் இருவரும் அங்கே மருத்துவ படிப்பு படித்து, இங்கே தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பை படித்து முடிச்சுட்டு அங்கே மருத்துவத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் மட்டும் என்னுடைய பேர பசங்க 15 பேர் அமெரிக்காவில் பெரிய பெரிய மருத்துவமனையில் படித்து முடிச்சுட்டு மேற்படிப்பு படிச்சுக்கிட்டு அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. 15 பேர். என்னுடைய மைத்தனர்கள் அதிகபட்சமாக 6 பேருக்கு மேலே அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி என் அண்ணன்மார்கள் அதே மாதிரி அமெரிக்காவில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அமெரிக்காவில் மட்டுமல்ல, ஒவ்வொரு உடற்கூறுக்கும் இப்போ இந்தியாவிலேயே அமெரிக்காவில் போய் படிப்பு முடிச்சுட்டு வந்து சென்னை மாகாணத்தில் என்னுடைய தம்பியினுடைய மகள் ஒரு படிப்பு படிச்சிருக்கா. அந்த படிப்பு வந்து ஆங்கில மருத்துவத்தில் இதுவரையிலும் யாருமே இந்தியாவிலேயே படிக்கலை. அந்த மாதிரி படிப்பு முடிச்சுட்டு வந்து என்னுடைய தம்பியினுடைய மகள் சென்னை மாகாணத்தில் நல்ல முறையில் மருத்துவத்தை நடத்தி வந்துட்டுருக்கா. எம்எம்சியில், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில், கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சொந்தங்கள் பெரிய ப்ரொஃபஸராக வேலை செஞ்சிட்ருக்கவங்க. சென்னை மாகாணத்தில் எல்லாம் பேர் சொல்லக்கூடிய பெரிய மருத்துவமனை, ஒரு 4 மருத்துவமனையில் எங்களுடைய சொந்தங்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க பெரிய மருத்துவம் படிப்பு முடிச்சுட்டு. இந்த மாதிரி பாரம்பரியத்தில் வந்தவங்ககிட்ட சித்த வைத்தியம் 7 தலைமுறை 200 வருஷமாக செஞ்சிட்ருக்கிறது, 206 வருஷமாக செஞ்சிட்ருக்கிறோம். நாங்கள் இந்த சித்த வைத்தியத்தை மட்டும்தான் இந்த 76 வயசை தாண்டி போயிட்டுருக்கிற சேலம் சிவராய தாத்தாக்கு சித்த வைத்தியத்தில் மட்டும் நல்ல முறையில் அனுபவம் இருக்குது. இவ்வளோ சொந்தங்களும் ஒரு நாள் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க எப்படி சொல்கிறாங்க, இந்த குழந்தை பாக்கியத்தில் விந்தில் இருந்து கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறது நாங்கள் அமெரிக்காவில் பெரிய சயின்டிஸ்டாக இருக்கோம். இந்த முறையெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற முறையெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதை வந்து நாங்கள் அமெரிக்காவில் இருக்க சக நண்பர்கள்ட்ட, மருத்துவ நண்பர்கள்ட்ட சொல்லும்போது, சக மருத்துவ நண்பர்கள்ட்ட சொல்லும்போது அவங்களுக்காக இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சித்த வைத்தியத்தில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? சித்த வைத்தியத்தில் விந்து கட்டுப்பாடு பண்ண முடியுமா? இல்லறம்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ண முடியுமா? கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ண முடியுமானா அவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க. இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறீங்களான்னா அதே மாதிரி அவங்க இங்கேருந்து மருந்துகளை கொண்டு போய் அங்கே ப்ரூவ் பண்ணி என் சகோதரிகள் காட்டியிருக்காங்க. அமெரிக்காவில் ஆங்கில மருத்துவத்தில் பலகீனத்துக்கு மருந்து இல்லை, இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு மருந்து இல்லை, விந்து கட்டுப்பாட்டுக்கு மருந்து இல்லை, கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லி எங்கள் சொந்தங்கள் இவ்வளோ பட்டப்படிப்பு மருத்துவ படிப்பு படித்தவங்க அவ்வளோ பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. சித்த வைத்தியத்துக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்குது. ஆங்கில மருத்துவத்தில் விந்து கட்டுப்பாடு பண்ணி அதில் கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறது வந்து இன்னும் எத்தனை வருடம் வந்தாலும் முடியாது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டாக இருக்கிற என்னுடைய சகோதரி இந்த பேச்சில் பேசும்போது சொல்லுவாள், தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் 18 சித்தர்களும் ஞானிகளும். தமிழ்நாடு என்ன பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணுறதோ தெரியல, இந்த 18 சித்தர்களும் ஞானிகளும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அப்போ இந்த நிகழ்ச்சி எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆங்கில மருத்துவத்தை தாத்தாக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் எங்கள் சொந்தங்கள் இதில் வந்து எப்படின்னா, குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து விந்து வந்து நல்ல முறையில் இருக்கணும். அந்த விந்து வந்து கர்ப்பணுக்களை நிறையா உற்பத்தி பண்ணி தரணும். அந்த கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி அவனுடைய ஆண்மைத்தன்மை ஏதோ ஒரு காரணங்களால் இழந்தவனுக்கு வீரியத்தை நல்ல முறையில் பண்ணி குழந்தை பாக்கியம் உண்டு பண்ணுறது சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் பண்ண முடியுமே ஒழிய ஆங்கில மருத்துவத்தில் எங்களால் எவ்வளவு படிப்பு மேற்படிப்பு ஒவ்வொரு உடற்கூறுக்கும் படிச்சிருக்கோம், ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஆதாரமாக அவங்க வந்து நான் வணங்கும் ஆஞ்சநேயன் சத்தியமாக சொல்கிறாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சி வந்து ஆங்கில மருத்துவத்தில் வந்து கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ண முடியாது, விந்து கட்டுப்பாடு பண்ண முடியாது, விந்து கட்டுப்பாடு பண்ணி கொடுத்து அதில் கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாது, இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, அதுக்கு வந்து மருந்துகளே அமெரிக்காவில் கூட கிடையாது அப்படிங்கிறத என் சொந்தங்கள் சொல்லும்போது உண்மையாலுமே 18 சித்தர்களும் ஞானிகளும் கையெடுத்து கும்பிட்டு இந்த நேரத்தில் ரொம்ப வணங்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த பெருமை எவ்வளோ பெரிய பெருமை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஊரில் ஃபைல் எடுத்துகிட்டு சுற்றுறாங்க இல்லையா,
அவங்க எல்லாத்துக்குமே நான் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தை வந்து நான் சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் என் சொந்தங்கள் அவ்வளோ மருத்துவ படிப்பு முடிச்சிட்டவங்க எங்கள் விழா காலங்களில் சந்தித்து பேசும்போது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள் எந்த மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் செஞ்சு குணப்படுத்தக்கூடிய மருத்துவர்கள் கடவுளுக்கு நிகராக செஞ்சு வந்துகிட்ருக்காங்க. ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக செக்ஸாலஜி மருத்துவர்னு சொல்லியும் சிலரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து குழந்தை பாக்கியத்துக்கும் கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஆங்கில மருத்துவத்தில் கிடையாது. அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத அவங்க இல்லை இருக்குது, ஆங்கில மருத்துவத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க மருத்துவம் படித்து முடிச்சுட்டு ஆங்கில மருத்துவத்தில் வந்து விந்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு மருந்து இருக்குது, கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு மருந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்க யார் உங்கள்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து தகவல் சொல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் நாங்கள் புறப்பட்டு வரோம், அவரையும் உட்கார வச்சு நாங்களும் உட்கார்றோம். ஆங்கில மருத்துவத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் இல்லைங்கிறத நாங்கள் 2 பேரும் ஒரு மீட்டிங்கில் ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாலுமே எங்கள் குடும்பத்தில் படித்து முடித்தவங்க இவ்வளவு ஆதாரத்தோடு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து சொல்கிறோம், எந்த மருத்துவரும் உங்கள்கிட்ட கேட்குறாரோ அந்த மருத்துவருக்கு ஒரு டைம் கொடுங்க, 1 மாதமோ 2 மாதமோ பொறுத்து நாங்கள் டைம் கொடுத்து நாங்கள் புறப்பட்டு வரோம். எதிர்க்கு பப்ளிக்காக உட்காந்து பேசலாம். ஏன்னா இது ஆங்கில மருத்துவத்தில் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஆதாரமாக அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. உலக சுகாதார மையத்தில் கூட முடியாது. ஏன்னா நாங்கள் தான் அங்கே தான் இருக்கிறோமே, அமெரிக்காவில் இருக்கிறோமே, உலக சுகாதார மையத்தில் அங்கே தானே நாங்கள் இருக்கோம், இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இவங்க இந்த அளவு ஆணித்தரமாக ஆதாரமாக சொன்னதுனால தான் ஒரு ஆளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுல விந்து கட்டுப்பாடு பண்ணி அதில் கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறது ஆங்கில மருத்துவத்தில் மருந்தே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்கிறாங்க எங்கள் குடும்பத்தினுடைய வாரிசுகள். இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி எதிர்த்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்ககிட்ட வச்சு சொல்லுங்கள், ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் புறப்பட்டு வரோம். எதிர் திசையில் எந்த மருத்துவர் சொன்னாலும் சரி சேலஞ்சு பண்ணி நாங்கள் சொல்கிறோம், இது ப்ரூவ் பண்ணி காட்டுறோம், ஆங்கில மருத்துவத்தில் கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுறோங்கிறாங்க. உண்மையாலுமே அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் அந்த விவரத்தை தெரிஞ்சதுனால தான் நான் என்ன சொல்கிறேன், குழந்தை பாக்கியம் இல்லை, இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, கர்ப்பணுக்கள் உற்பத்தி இல்லை, 6 வருஷம் 8 வருஷமாக தப்பு செஞ்சு வாழ்க்கையை பாதித்து இல்லன்பத்துக்கே ஈடுபட தகுதி இல்லாத மகன் போன்ற வாலிபர்களை நல்ல முறையில் பண்ணி கொடுக்கறது இந்த சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் உண்டு. அகத்திய முனிவரும் 18 சித்தர்களும் சொல்லி வச்சுருக்காங்க. என்ன சொல்லி வச்சுருக்காங்க, விந்து கட்டுப்பாட்டுக்கும் விந்தில் கர்ப்பணுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாலுமே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி சமீபத்தில் எங்கிட்ட சிகிச்சைக்காக வராங்க கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், என்ன கண்ணு என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு. அப்போ அந்த பெண் சொன்னால், தாத்தா நானும் என் கணவரும் உங்களுடைய நிகழ்ச்சியை வந்து அதிகபட்சமாக பார்த்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என் கணவனுக்கும் எனக்கும் ஒரு மனசில் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. கணவன் வந்து மாற்று மருத்துவத்தில் வேற ஒருத்தர் விந்தில் இருக்க கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை என் மனசுக்கு ஒத்துக்கலை, அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். இந்த இதுக்கு சிகிச்சை பண்ணி குழந்தை பாக்கியம் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும் தாத்தா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், கண்ணு தமிழ்நாட்டில் என் மகள் போன்ற தெய்வங்கள், என்னுடைய மகள் போன்ற தெய்வங்களுக்காக கண்ணு இந்த தாத்தா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு செய்யாமல் வேறு யாரு கண்ணு செய்வேன், 76 வயசை தாண்டி போயிட்டுருக்க தாத்தா, உங்களுக்கு செய்யாமல் யாரு கண்ணு செய்வேன் அப்படின்ட்டு இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். என்ன விளக்கம் சொல்கிறேன், இப்போ உனக்கும் கணவனுக்கும் விந்து கட்டுப்பாடு எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியுமோ அந்த அளவு நான் உற்பத்தி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதில் கர்ப்பணுக்கள் அதிகபட்சமாக உற்பத்தி ஆகிருக்குது. கணவனுக்கு இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு வீரியமும் விரைப்புத்தன்மையும் அதிகமாக இந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது உண்டாகி நீங்கள் 2 பேரும் இல்லன்பத்தில் ஈடுபடுறீங்கன்னு வச்சுக்க. அப்போ நீ என்ன சொல்லுவேன், உன் கணவன் நல்ல வீரியத்தன்மையோட உன்னை இல்லன்பத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது, மாமா போதும் மாமா முடியல மாமா, சிரமமாக இருக்குது மாமா, உற்று மாமா, மாமா போதும் மாமா முடியல மாமா, சிரமமாக இருக்குது மாமா, உற்று மாமா அப்படின்னு நீ சொல்லுவேன். அப்போ நீ அந்த மாதிரி சொல்லும்போது உன் கணவன் வந்து அதிகபட்சமான நேரத்தில் திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த விந்து இருக்கு இல்லையா, அவனுடைய ஆண் உறுப்புலேருந்து உற்பத்தி ஆகி அந்த விந்தில் கர்ப்பணுக்களை வந்து சுமந்துக்கிட்டு
எப்படி விந்தில் வந்து கர்ப்பணுக்களை சுமந்துக்கிட்டு நீ இல்லன்பத்தில் ஈடுபடும்போது பீச்சி அடித்து ஸ்பீடாக கர்ப்பப்பையில் 2 பக்கம் டியூபுக்குள்ளே போய் அந்த கர்ப்பப்பையில் போய் அந்த விந்து சுமந்துக்கிட்டு போய் கர்ப்பணுக்களோடு போய் சேரும் பாரு. அட்டா என் தமிழ்நாட்டு சொந்தங்கள், என் மகள் போன்ற தெய்வம் அடையிற மகிழ்ச்சி பாரு. எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. அப்படியே வாய் விட்டு சிரிப்பான். அந்த விந்து கட்டுப்பாடு கர்ப்பணுக்களை சுமந்துக்கிட்டு அந்த வீரியத்தன்மையோடு அவன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது போதுமாமான்னு சொல்லும்போது அது போய் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே அடையும் போது அடையிற மகிழ்ச்சி இருப்பார். என் மகள் உலகத்தில் நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, கோடி கோடியாக சொத்து கொடுத்தாலும் சரி, அந்த இல்லறன்பா போதுமாமா போதுமாமான்னு சொல்லும்போது என் மகள் போன்ற தெய்வங்கள் அடையிற மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா உலகத்தில் யாருனாலையுமே அடைய முடியாது. அதே போல் தான் அந்த கணவன் இருக்கான, அந்த கணவன் எப்படின்னா இல்லன்பத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது போதுமாமா போதுமாமான்னு சொல்கிறாள்ல, போதுமாமா போதுமாமான்னு சொல்லும்போது என் தமிழ்நாட்டில் இருக்கிற என் சொந்தம் அந்த கணவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அப்படியே இமயமலை சிகரத்தை விட உயரமான சிகரத்தில் ஏறி உட்காந்துருவான். உட்காந்துட்டு அவன் அடையிற மகிழ்ச்சி இருக்கு பார். மாமா போதுமாமா போதுமாமாங்கும் போது அடையிற மகிழ்ச்சி இல்லை, அந்த மகிழ்ச்சியில் இமயமலை சிகரத்தை விட மேலே ஏறி உட்காந்துட்டு அவன் அடி வயிற்றுலேருந்து அப்படியே சிரிப்பு வரும்பார். அப்படியே கலகலகலன்னு சிரிப்பான். அதை தான் அவங்க அந்த பையனுக்கான அந்த பெண்ணுடைய கணவன் அவங்க நண்பர்கள் 4 பேர் இருக்கிற இடத்துல போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நண்பர்கள் என்ன சொல்கிறாங்களாம், என்னடா எப்போ பார்த்தாலும் சிரிச்ச மூஞ்சாவே இருக்கிறியே, அட கடவுளே என்னடா நாங்களாம் எப்படி இருக்கிறோம், நீ மட்டும் சிரிச்சு எந்த நேரம் பார்த்தாலும் சிரிச்ச மூஞ்சாவே இருக்கிறியாடா, உனக்கு கவலையே இல்லையாடா அப்படின்னா. நிச்சயமாக எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், போதுமாமா போதுமாமா அப்படிங்கும்போது அந்த வார்த்தை என்னுடைய மனைவி வாயிலிருந்து வரும்போது எனக்கு என்ன கவலை இருக்குது. போதுமாமா போதுமாமான்னு சொல்லும்போது நான் அடைகிற வெற்றி உலகத்தில் யாருனாலையும் அடைய முடியாது. அந்தளவு மன திருப்தியோட சந்தோஷத்தோட கரைச்சி குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் என் மனைவி சொல்கிறாளே போதுமாமா போதுமாமான்னு யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? அந்த மாதிரி இல்லன்பத்தில் ஈடுபட்டு அவள் கர்ப்பம் உண்டாயிடுது. மாதங்கள் கடந்து போயிடுச்சு. அந்த மாதிரி கடந்து போனதுக்கப்புறம் அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் பிரசவம் ஆகுது. அந்த பிரசவம் ஆன நேரத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னு தகவல் பெண் வீட்டாருக்கும் தகவல் வருது, அந்த பையனை பெற்ற தாய் தகப்பனாருக்கும் தகவல் வருது. எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்துட்டோன்னே அந்த பெண்ணை பெற்ற தாய் என்ன சொல்லுவாள், அந்த குழந்தையை பார்த்துட்டு, அட கடவுளே என்னுடைய மக மாதிரியாக இருக்கிறாள, அச்சில் வார்த்த மாதிரி என் மக மாதிரியாக இருக்காள், அந்த சுருட்டை முடிப்பார் என்ன மாதிரியே இருக்குது, மூக்கு முடியும் என் பிள்ளைக்கு கொஞ்சம் கூட அச்சில் வார்த்த மாதிரியே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை பெற்ற தாய் தப்பனார் அந்த குழந்தையை பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பையனை பெற்ற தாய் தப்பனார் அந்த குழந்தையை பார்த்துட்டு, அதெல்லாம் இல்லைம்மா, என் பையன் எப்படி வாட்ட சாட்டமாக இருக்கானோ அதே மாதிரி அவன் கை காலெலாம் பாரு வாட்ட சாட்டமாக இருக்குது, அவன் கண்ணை பார்த்தீங்கன்னாவே போதும், இவனுடைய கண்ணு அவனுடைய கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு பார், இந்த தாடையை கூட பாரு என் பையனுடைய தாடை எப்படி இருக்குது அந்த தாடை மாதிரியே இருக்குது, அதனால் உங்கள் பொண்ணு மாதிரி இல்லை என் பையன் மாதிரி தான் இருக்குன்னு அவங்க 2 பேத்துக்குள்ளே போட்டி வரும். அந்த மாதிரி இந்த பையன் உடம்பில் விந்து உற்பத்தி ஆனதில் கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகி அந்த கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆனதில் அவனுக்கு வீரியமும் விரைப்புத்தன்மையும் நல்ல முறையில் மனைவிட்ட இல்லறம்பத்தில் ஈடுபட்டு அந்த பெண் கர்ப்பம் விடுறாரு இல்லையா, கர்ப்பம் ஆனதுக்கப்புறம் அந்த பிறக்கிற குழந்தை இருக்குதுல்ல, அந்த இவனுடைய ரத்தத்திலிருந்து ரத்தமாக ஊறி விந்து கட்டுப்பாடு அதில் கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகி அதில் பிறக்கிற குழந்தை பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் அந்த குழந்தையை பார்த்து வர்ணிப்பாங்க. இதுதானே சத்தியமாக ஆதி காலத்திலிருந்து இந்த காலம் வரணும், இன்னும் எத்தனை யுகம் வந்தாலும் நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான். இப்படி இருக்கும்போது மாற்று மருத்துவத்தில் போய் ஊசி மூலியமாக செலுத்தி ஒரு குழந்தையை பெற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்க, மாற்று மருத்துவத்தில் யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு உன் கணவன் உடம்புல விந்து இல்லை, கர்ப்பணுக்கள் இல்லை, இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, அதாவது வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து அந்த பெண்ணுக்கு செலுத்தி அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்க, கணவன் கையிலாகாத கணவன் ஒத்துக்கிட்டு வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து அந்த பெண்ணுக்கு வைக்கிறான்.
அதே மாதிரி வச்சதுக்கப்புறம் மாதங்கள் கடந்து போய் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உன்னுடைய அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா பையனோட அப்பா அம்மா அங்கே போய் பார்க்க போகிறாங்க. அந்த குழந்தைய பார்த்து பெண் குழந்தை எப்படி இருக்குன்னு வர்ணிப்பாங்க. பையன் வீட்டார் அந்த குழந்தைய எப்படி வர்ணிப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சேலம் சிவராஜ் தாத்தாவுக்கு தெரியல. 76 வயசை தாண்டி போயிட்டேன் நான். 76 வயசை தாண்டி போயிட்டேன். சேலம் சிவராஜ் தாத்தாவுக்கு இந்த நிகழ்ச்சி புரியல. எப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். தாத்தாவுக்கு தெரியலையே, சொல்லுங்கள் பார்க்கலாம். வர்ணிக்க முடியுமா? பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் அந்த குழந்தை யார் மாதிரி இருக்குன்னு வர்ணிக்க முடியுமா? ஏன்னா அந்த விந்து கற்பணுக்கள் வந்து வேற ஒருத்தன். அந்த ஆள் யார், நல்லவனா கெட்டவனா திருடனா ஏமாத்தவனா யாருன்னு தெரியாது. அவனுடைய விந்தில் இருக்க கற்பணுக்களை எடுத்து வச்சு அது வந்து கர்ப்பம் உண்டாகி அதில் பிறக்கிற குழந்தை யார் மாதிரிடா இருக்கும்? சொல்லு, யார் மாதிரி இருக்கும்? இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஏற்றுக்குமா? நான் கேட்குறேன். இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் உலக நாடுகளில் பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு தமிழ்நாடை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு உலக நாடுகளில் தமிழ்நாடு மட்டும்தான் முக்கியமாக இருக்குது. அதில் என்ன சொல்கிறோம்? ஒரு பெண்கள் இப்படி தான் இருக்கணும், பெண்களுக்குன்னு ஒரு விதிமுறை, பெண்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, பெண்கள் இந்த மாதிரி தான் இருந்து வாழ்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஆதி காலத்திலிருந்து எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைய காலகட்டம் வரலும் இன்னும் எத்தனை யுகம் வந்தாலும் இந்த முறை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சியில் நாம் எங்கேயாவது ரோட்டில் போயிட்டுருப்போம், ஒரு அட்ரஸ் தெரியலன்னா கூட ஒரு அம்மா போயிட்டுருக்காங்கன்னா, அம்மா இந்த அட்ரஸை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா அப்படிமோ. இல்லை ஒரு வயசு கம்மியாக இருக்கிற பொண்ணு போயிட்டு இருந்தேன்னா, தாயே இங்கே பார் தாயே, இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியல கண்ணு, எனக்கு பார்த்து சொல்லு கண்ணு அப்படிமோ. இல்லையா? இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கிற முறைகள். அந்த மாதிரி இருக்கிறதுல வேற ஒருத்தர் விந்திலிருந்து கற்பணுக்களை எடுத்து வச்சு அதில் ஒரு பையன் பிறக்கணும் அப்படின்னா இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டை ஏற்றுக்குமா? பைத்தியகாரத்தனமாக முட்டாள்தனமாக என் மகள் போன்ற பெண்களை தான் உங்களை கேட்குறேன். எனக்கு உண்மையான வருத்தம், மன வேதனை. இந்த 76 வயசை தாண்டி போயிட்டு இருக்க சேலம் சிவராஜ் தாத்தா ஒரு நிமிஷம் யோஜனை பண்ண மாட்டேக்கண்ணே. யோஜனை பண்ணுறதுக்கு உனக்கு அறிவை சிந்தனை பண்ணுறதுக்கு என்னடா கண்ணு ஏடா தம்பி, அவனுடைய கணவன் தான் நீ, உனக்கு கூட அறிவு இல்லைன்னா என்னடா அர்த்தம்? படிச்சிருக்கிற, பட்ட படிப்பு படிச்சிருக்கிற, சிந்தனையே பண்ண மாட்டியா? ஏடா சிந்தனை பண்ண மாட்டியா? நீங்கள் 2 பேரும் கேட்குறேன், மகள் போன்ற தெய்வத்தையும் கேட்குறேன், உங்கள் கணவன் மாதிரியும் கேட்குறேன். 2 பேரும் சிந்தனை பண்ண மாட்டீங்களா? தமிழ்நாட்டில் சித்த வைத்தியத்தில் பண்ணி கொடுக்க முடியும், சித்த வைத்தியத்தில் விந்து கட்டுப்பாடு பண்ண முடியும், கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ண முடியும், இல்லன்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தகுதி பண்ணி கொடுக்க முடியும். அவன் இல்லன்பத்தில் ஈடுபட்டு போதுமாமான்னு சொல்கிற அளவுக்கு அவனை தகுதி பண்ணி கொடுக்க முடியும். இது சித்த வைத்தியத்தில் மருந்தில் மட்டும்தான் பண்ணி கொடுக்க முடியுமா ஒழிய வேறு மருத்துவத்தில் பண்ண முடியாது. ஏன்னா ஹோமியோபதி மருத்துவம் நானும் படித்து முடிச்சவன் தான். ஏன்னா அதில் இல்லை, எனக்கு தெரியும். மற்றதுக்கு எல்லாமே இருக்குது, இதுக்கு கிடையாது. ஆங்கில மருத்துவத்தில் இல்லைன்னு சொல்லி என்னுடைய சொந்தங்கள் ரொம்ப உரிமை எடுத்து சொல்கிறாங்க. ஆங்கில மருத்துவத்தில் பண்ணவே முடியாது. எந்த மருத்துவர் சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து அவர்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கி டைம் வச்சுங்க, நாங்கள் வந்து நேரில் வந்து 2 பேரும் எல்லாமே பப்ளிக்காக ஆலோசனை பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி இல்லன்பத்தில் ஈடுபடும் போது அந்த பெண் என்ன சொல்கிறா, போதுமாமான்னு சொல்கிற பெண்ணு, நீ ஏதோ கோவப்பட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தில் சொல்ல மாட்டே நீ, ஏன்னா அந்த பிள்ளை அந்த மாதிரி போதுமாமான்னு சொல்லிட்டல்ல அப்படின்னு சொன்ன பொண்ணு என்ன பண்ணுவா தெரியுமா? உன்னை என் மாமன் தான் வேணும்னு உன்னை சுற்றி வட்டடிப்பா. என்ன பண்ணுவா? நீ அவளை முழுமையாக திருப்திப்படுத்தி போதுமாமாங்கிற அளவு திருப்திப்படுத்திட்டீன்னா, பழைய சாதத்தை போட்டு சாப்பிடுன்னு சொன்னால் கூட எனக்கு என் மாமன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சுற்றி வட்டடிப்பா. இல்லையா? இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கிற முறைகள். அதனால் மாற்று மருத்துவத்தில் போய் குழந்தைய கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி அதில் வந்து பிறக்கிற குழந்தை மாற்று மருத்துவத்தில் விந்து கட்டுப்பாட்டில் இருக்கிற அணுக்களை எடுத்து இன்சர்ட் பண்ணி பெற்றுக்கணும் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் ஏற்றுக்குமா? சொல்லு, இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் ஏற்றுக்குமா? தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை வந்து பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த பையன் இருக்கானே, அந்த பொண்ணுடைய கணவன் கோழையாக இருக்கிறதுனால கோழையாக இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி தவறு செய்யலாம். மாற்று மருத்துவத்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு பண்ணுறான். அப்படி
அவன் ஒரு கோழையாக இருக்கிறான், அவனுக்கு மனசில் தைரியம் இல்லை, அவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவன் உடம்பை பார்த்துக்கிறது கூட தகுதி இல்லாமல் இருக்கிறதுனால அந்த தப்பை செய்கிறான். இது வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாடு இல்லை, வீரம் செழிக்கக்கூடிய அளவுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாடு இல்லை இது. சொல்லு. அதே மாதிரி நீ மாற்று மருத்துவத்தில் எடுத்து வச்சினா இது கற்புக்கரசி கண்ணகி பிறந்த நாடு இல்லை? சொல்லு. கற்புக்கரசி கண்ணகி வாழ்ந்த நாடு இல்லை? போங்கடா கண்ணு, உங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லவே முடியாது. 76 வயசில் எனக்கு என்ன இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமா? சேலம் சிவராஜ் தாத்தாக்கு இந்த நிகழ்ச்சியை சொல்லி உங்களெல்லாம் திசை திருப்பணும்னு எனக்கு நான் இதுவா? சொல்லு. இதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னா 1875 ஆரம்பிக்கப்பட்ட சித்த வைத்திய ஸ்தாபனத்தில் 7 தலைமுறையாக செஞ்சுட்டு இருக்கிற சித்த வைத்திய ஸ்தாபனத்தில் 206 வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கிற சித்த வைத்திய ஸ்தாபனத்தில் 76 வயசை தாண்டி போய்கிட்டு இருக்கிற சிவராஜ் தாத்தா இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு விளக்கம் சொல்லலை. நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள என் தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கு இதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னா நான் மனுஷனாக வாழ்கிறதுக்கு கூட தகுதி இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சி 1ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் அபிராமி, சென்ட்ரல் பஸ் நிலையம், அண்ணா சிலை அருகில். தஞ்சை 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அசோக் லாட்ஜ், ஆப்ரஹாம் பண்டிதர் ரோட், சாந்தி தியேட்டர் ரோட். கும்பகோணம் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் திருமால், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். விழுப்புரம் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில், தேர் விநாயகர் கோவில், KK நகர். கள்ளக்குறிச்சி 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை AKT லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில். நாகர்கோவில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் கங்கா பேலஸ், KP ரோட், செட்டிக்குளம் ஜங்ஷன். நெல்லை 3ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில், மதுரை ரோட். மதுரை 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன் ஹால் ரோட், ஜங்ஷன் எதிரில். திருப்பூர் 1ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆபீஸ் ரோட். தேனி 6ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தேனி இன்டர்நேஷனல், பழைய பஸ் நிலையம், மதுரை ரோட், தேனி. பழனி 7ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஸ்ரீ ராம் லாட்ஜ், பஸ் நிலையம் எதிரில், பழனி. வேலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ரெங்கா லாட்ஜிங் ஹவுஸ், நம்பர் 3, தென்னைமரம் தெரு. கோவை 13ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ், லக்ஷ்மி ஜுவல்லரி அருகில், ராஜவீதி. கடலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ், 62, லாரன்ஸ் ரோட். சிதம்பரம் 11ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஜெயராம், 35, 36, SP கோவில் தெரு, சிதம்பரம். மாயவரம் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அல் முஜமல் லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினம் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் எதிரில்.